ஜனாதிபதி அவர்கள் சரியான அவசரமாக பேத்து யாழ் தேவி கோச்சில் ஏறி களத்தை வைப்பார் நினைச்சேன், களத்தை வைக்கல. யாழ் தேவி கோச்சில் ஏறி யாழ்ப்பாணம் செல்றாரு. அது போற எப்படின்னு சொன்னா, அந்த உடுப்பும் அந்த மாதிரி, அவட்ட கை காட்டுறதும் அந்த மாதிரி, மெதமுழுனே அப்பட காசை எடுத்து யாழ் தேவியை கெட்டி போட்டு போற மாதிரி போறாரு. ஜனாதிபதி அவர்கள் அங்க பேத்து மெஜிக்காரன் ஆகிட்டாரு. சாக்கால் எடுத்து தங்கம் கொடுக்காரு. நாங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் காண்றோம், பொம்பளைகள் டான்ஸ் பண்ணி 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 லேஞ்சம் அடிச்சு உள்ளு போட்டு இன்னொரு இடத்தால் எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜனாதிபதி லேஞ்சை காட்டி காட்டி சாக்கால் எடுத்து தங்கம் கொடுக்காரு. நான் அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு உண்டா காட்டுறேன், வேறையா அது இதில் பப்ளிக்காக காட்டல. அந்த மாதிரி மெஜிக்காரன் ஆகிட்டாரு. இப்போ தங்கம் பங்குடுறாரு. அடே இது தங்கம், அவன்டே கொள்ளை அடித்த தங்கம், தமிழவண்ட தங்கத்தை கொள்ளை அடித்த தங்கம், யாருடையும் தங்கம் இல்லை. இப்போ எல்டிடி பேங்க்ல இருந்ததை கொண்டு போனாங்களாம், அங்கே வச்சாங்களாம். அதில் 10 பேக்கெட்டை கொண்டு வந்து பங்கு விட்டாராம். அது டக்ளஸ் தேவானந்தன் தாய்ப்புள்ளையிட்ட மட்டும் கொடுத்திப்பாராக்கும். எல்டிடி எவ்வளோ டிசிப்ளினாக அதை வச்சிருந்தானோ, எல்லாம் பேக்கெட் பண்ணி நேம் அடிச்சு லேபிள் அடிச்சு எவ்வளோ ஈடு வச்சேன்னு சொல்லி இருக்குதோ அதை திருப்பி கொடுக்கணும் அரசாங்கம். உடனடி 5.5 வருஷத்துக்கு போகிறோம் 10 பேக்கெட்டை கொண்டு போய் பங்கு விட்டுற இல்லை. அங்கே அந்த பேங்க்ல இருந்தது. அந்த நிலத்துல இந்த தங்கம் இல்லை எங்கப்பா, அது எத்தனை டொன் அப்பா, நாங்கள் கிலோ கேட்க மாட்டோம், டொன் அப்பா, எங்க வச்சிருக்கிறீங்கப்பா. இப்போ நீங்கள் டெம்பிள் டிஸ்லேயும் தானே எடுத்து வாருங்க, இந்த 10 தூண் 15 தூணை கொண்டு பங்கு விட்டுறீங்களே. இது கொண்டாடுறீங்களா? உங்களுக்கு சட்டம் இருக்குதா? இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு. தினேஷ் குருநாதன் சுமேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி தினேஷ் குருநாதன் சொல்லியாச்சு, இத்தனை கிலோ இத்தனை டன் தங்கம் நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லி. அப்போ அந்த டன் அவ்வளோ ஒவ்வொரு ஆள்கிட்ட பேர் இருக்கும்னு சொன்னால், இதை பங்குட்டுறதுக்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரக்காட்டி பார்த்துக்கிறீங்களா? பகா கொடுக்க நீங்கள் இது 5.5 வருடமாக கொடுக்கறீங்க. மக்களுடைய சொத்தை திருப்பி கொடுங்க. மக்கள்கிட்ட காணியம் அபசரிக்கிறீங்க, மக்கள்கிட்ட தங்கத்தையும் அபசரிங்க, இவனை பேமெண்ட் காரனே ஆக்கி போட்டீங்க. இதுதான் மஹிந்த அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். அது பார்க்க கேவலம் தான். அவர் பேசுகிற நேரத்தில் பேச்சு தமிழ் மக்களை நாய்களாக பேசியிருக்காரு. தேசிய ஐக்கிய முன்னணி தலைவர் மட்டுமில்லை, நாங்கள் இந்த இயக்கத்தின் எல்லா கட்சிகளும் சேர்ந்து உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவர் அவ்வளவு பேச காட்டி இந்த டக்ளஸ் தேவானந்தன் என்ன செஞ்சான்றது எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். இதை கேட்டுக்கொண்டு இருந்தான். வெக்கம் இல்லை அவனுக்கு. உனக்கு வேட்டி ஒன்று வேறு, வேட்டி இல்லாம நடப்பா யாழ்ப்பாணத்துல போயிது. இதே ஜனாதிபதி பள்ளியில வந்து பேசியிருந்தாருன்னா நாங்க செய்யறதே வேறு. இன்றைக்கு கிழங்குல நாங்க பாருங்க, கிரிக்கெட் மேட்ச் அடிக்க ரோட்ல எல்லாரும் எந்த நாளும் டிமான்ஸ்ட்ரேஷன் கிழங்க கொண்டு ஜனாதிபதிக்கு இப்ப கிழங்கு தேவைப்படுற டைம். இந்த நாட்டில் மட்டும்தான் என்னத்தை சரி கல்டிவேட் பண்ணிட்டா அவனுக்கு வித்து கொள்ளலாம். என்னத்தை வெள்ளாம பண்ணினாலும் அவனுக்கு விற்கல. எந்த நாளும் அவன் பிச்சைக்காரனாவே இருக்கிறான். இப்ப இந்த கல், இந்த முன்னுக்கு பிடிக்கிற கல் கோட்டா கல், இதே சைனால இருந்து கொண்டு 1 லட்சம் கல் ஒரு நாளைக்கு அடிக்க, 1 லட்சம் கல் ஒரு நாளைக்கு அடிக்க கொண்டு மிஷின் அடிக்கான், ஹோல்சேல் அடிக்கான். கோட்டா எல்லா ரோட்டையும் மண்பி ஆக்குறான்.